வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வந்து லேட்டஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய பீவான் ஜேக்கப்ஸோட அருமையான பேட்டிங் டிஸ்பிளே ஆக்லாண்ட் வர்சஸ் நார்த்தன் நைட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நியூசிலாண்டோட சூப்பர் ஸ்மாஷ் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்தது. ஸோ அதுல வந்து ஆக்லாண்ட் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இப்போ நம்மளுடைய பீவான் ஜேக்கப்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. தலைவன் டோட்டலா ஆக்லாண்டை வந்து கேம்குள்ள வச்சிருந்தது அவருடைய இன்னிங்ஸ் மூலியமா மட்டும்தான். 56 பாலுக்கு 90 ரன்னு. ஸோ அது மட்டும் இல்லாம 40க்கு 4 விக்கெட்டு 90க்கு 5 விக்கெட் அப்படின்னு சொல்லி டீம் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருந்தப்போ தனி ஒருவனா களமிறங்கி பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் விக்கெட்டும் போக விடாம ஒரு பினிஷரா அவரோட வேலையை அவர் ரொம்பவே வந்துட்டு எஃபிஷியன்ட்டா வந்துட்டு செஞ்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா பீவான் ஜேக்கப்ஸ் வந்துட்டு கிடைக்கிற மேட்சஸ் எல்லாத்துலயுமே தான் ஒரு பினிஷர் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறார். ஆல்ரெடி இதே மாதிரி பீவான் ஜேக்கப்ஸ் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா 12 பாலுக்கு 34 ரன் அப்படிங்கிறது இந்த டோர்னமெண்ட்ல அடிச்சிருந்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 ஓவர் அப்படிங்கிறது கூட இல்ல, ஒரு ஓவர் கிடைச்சிருந்ததுன்னா அவரோட செஞ்சுரியை கூட அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய அதிரடியான ஆட்டம் இருந்தது. ஸோ கண்டிப்பா வந்து பீவான் ஜேக்கப்ஸ் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட அந்த பேக்கப் பினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல்ல பிரைமரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓவர்சீஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவர் பிரைமரியா ஓவர்சீஸ்ல வரமாட்டாரு. ஸோ பேக்கப்ல வந்துட்டு ஓவர்சீஸ் சைட்ல இருப்பாரு. ஸோ சாண்ட்னர் வந்து அந்த ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறதுனால ஸோ கண்டிப்பா அவரை தான் உள்ள வந்து நம்ம ஒரு ஸ்பின்னராகவும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பினிஷராகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 செலக்ட் ஆயிருக்கிற எம்ஐ வீரர்கள். ஸோ இப்போ வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாடு அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட ஸ்குவாடு வந்து அபிஷியலா வந்துருச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் அதுக்கப்புறம் அல்லாஹ் குனாஃபர் இவங்க 2 பேரும் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 வந்துட்டு இப்போ செலக்ட் ஆயிருக்கிறாங்க. நம்மளுடைய டீம் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா இவங்க 2 பேர்த்தையும் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா வந்து ரியான் ரிக்கல்டன்லாம் இப்போ சம ஃபார்ம்ல இருக்கிறாரு. டெஸ்ட்ல பல வருஷத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காக்காக 200 அடிச்ச பிளேயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இப்போ அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் வந்துட்டு ஸோ மும்பை இந்தியன்ஸோட பிரைமரி ஓப்பனிங் ஸ்பாட்ல இருப்பாரா? ஏன்னா இவர் வந்து இந்த நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்றீங்களே அப்படின்னா T20ல வில் ஜாக்சன் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால இவரோட ஸ்பாட் ஓப்பனிங் ஸ்பாட் கொஞ்சம் கேள்விக்குறியில் இருக்கு. அதே நேரம் அல்லாஹ் குனாஃபரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரு வந்துட்டு எஃபிஷியன்டான ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. ஸோ தலைவன் வந்துட்டு இன்னும் ஒரு கன்சிஸ்டன்டான ஃபார்முக்கு வரல. ஸோ ரீசெண்டா வந்துட்டு IL T20 அப்படிங்கிற அந்த டோர்னமெண்ட்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அதுவும் நம்மளோட MI எமிரேட்ஸ் டீமுக்காக தான். கன்சிஸ்டன்டான ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கல் பவுலிங் அப்படிங்கிறது தான் நாங்கள் இவற்றிருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஸோ எம்ஐயோட சைட்ல இருந்து ஜெயவர்தனா அவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ மகள ஜெயவர்தனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குனாஃபர்ட்ட இருந்து விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறது கூட செகண்டரி. நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறது ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி எக்கானாமிக்கலா இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா சாண்ட்னர் ஒரு சைடு விக்கெட் எடுப்பாரு. ஸோ அவரு கூட வந்து கொஞ்சம் டைட் லைன் போடுறதுக்கு ஒரு பிளேயர் வேணும். பட் ஆனால் இங்க MI எமிரேட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் எக்கனாமிக்கல் பவுலரா இல்ல. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிப்பாங்க. பட் அது வந்துட்டு எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ ரியான் ரிக்கல்டன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா T20ல சொதப்பிட்டு தான் இருந்தார் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா. ஸோ இப்போ டெஸ்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. பட் அதை எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ஆக்டிவேட் பண்ணி சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவருடைய பிரைமரி விஷயத்தை பாக்குறாருன்னு தெரியல. ஏன்னா வில் ஜாக்ஸ் சாம்பியன்ஸ் டிராஃபில கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே இடம் SA T20 லீக்ல கன்சிஸ்டன்டா ரன் அடிக்கிறது தான். ஏன்னா அவரை தாண்டி இவருக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பும்ரா அண்ட் ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கேப்டன்சி விஷயத்தை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கு அப்புறம் ஸோ ரோஹித் சர்மாட்ட இருந்து கேப்டன்சியை வந்துட்டு வாங்குறாங்களா இல்லையாங்கிறது வந்து செகண்டரி. அவர் வந்துட்டு ஃபியூச்சர் கேப்டன் வர வரைக்கும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி BCCI கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது வந்து எல்லா ஃபார்மேட்ஸ்க்கும் ஒரே கேப்டன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் இப்போ வரைக்குமே டீம் இந்தியா செயல்பட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை சொல்லி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கு டெஸ்ட் கேப்டன்சி எல்லாம் தர முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னா எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் போடுற மாதிரி யாருமே இல்ல. ஸோ ரோஹித் சர்மாக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்டுக்கும் இவங்க தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி யாரும் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு டோட்டலி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒரு கேப்டன் இல்ல, ODI T20 ஒரு கேப்டன், டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் டிசைட் பண்ணிருக்காங்க. அந்த டெசிஷன்ஸ் ஃபைனல் ஆகிற வரைக்கும் ரோஹித் சர்மாவையே கேப்டன்சியில வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா அதுக்கும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காரு. நேரம் டெஸ்ட் கேப்டன்சி யாருக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்கும். ஸோ நான் பிரைமரியா வச்சிருந்தது பும்ரா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி தான் பேட் கமெண்ட்ஸ் கேப்டன்சி கொடுத்தாங்க. அவர் எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்காருன்னு நமக்கு தெரியும். பட் ஆனா இங்க அவங்க வந்து கேப்டன்சியை ரிஷப் பண்ட் அப்படி இல்லைன்னா SS ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ SS ஜெய்ஸ்வாலுக்குலாம் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. சேம் ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவர் வந்துட்டு எஃபெக்டிவா இருப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ல இருக்கு. பட் டெஸ்ட்டை மட்டும் நான் ப்ரியாரிட்டைஸ்
பண்ணி சொல்லணும்னா ஆல்ரெடி வந்துட்டு பிஜிடியில் வந்து ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ண கேப்டன் அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் ஆல்ரெடி கேப்டன்சி எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் அவர் கொடுத்துருக்கலாம். ஸோ கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக பும்ராவை டெஸ்ட்டில் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெஸ்ட் கேப்டனாக யார் இருக்கலாம், ஓடிஐ அண்ட் T20க்கு யார் கேப்டனாக இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்று விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.